நண்பர்களே, பாரதி தோன்றிய காலம் என்பது தமிழின் மறுமலர்ச்சி காலம். ஒரு கவிஞன் தான் வருகிற போதே ஒரு சமூகத்திற்கு தேவையான அனைத்து விடுதலைகளையும் தன் கைகளில் தன் பேனாவில் நிரப்பிக் கொண்டு வந்தான் என்றால் அந்த பெருமை பாரதிக்கு மட்டும்தான் உண்டு. பாரதியை இப்படி மிகையோட புகழ்வதால் பிற கவிஞர்கள் மீது மதிப்பு குறைவான எண்ணம் இருப்பதாக யாராவது கருதினால் அவர்களின் எண்ண ஓட்டம் மதிப்பு குறைவாக இருக்கிறது என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அதற்கு மேல் அதை பற்றி ஒன்றும் சொல்லுவதற்கும் இல்லை. காலம் கவிஞனை தீர்மானிக்கிறது. காலம்தான் கவிஞனை தீர்மானிக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் பிறக்கிற எல்லோரும் அந்த காலத்தின் தேவைகளை, அந்த காலத்தின் வலியை, அந்த காலத்தின் குரலை முன்மொழிந்து விடுவதில்லை அல்லது பதிவு செய்து விடுவதில்லை. 39 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்த காலமாகி போன மகாகவிய பாரதியார் மிக இன்னும் சொல்ல போனால் 39 என்றால் இளைஞன். இளைஞனாகவே காலமாகி போனான். நான் எந்த கூட்டத்தில் பேசினாலும் பாரதி இறந்து போனான், செத்து போனான், மறைந்து போனான் என்று சொல்வதில்லை. பாரதி காலமானான் என்றுதான் எப்போதும் குறிப்பிடுவேன். பிழையாக கூட வேறு சொல்லை பயன்படுத்த மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், பாரதி தான் நவீன தமிழ் கவிதை சிந்தனை உலகத்தினுடைய இறந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் ஆனான் என்பதால் பாரதி காலமானான் என்று குறிப்பிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும். வேறு சொற்களில் பாரதியின் மறைவையும் தோற்றத்தையும் நீங்கள் குறிப்பிடவே முடியாது. அடிமைப்பட்டு கிடந்த இந்திய சமூகத்திற்கு விடுதலையை பாடி கொண்டு வருகிறார். அரசியல் விடுதலையை பாரதி பாடி வருகிறார். அரசியல் விடுதலையை பாடி வருகிற பாரதி பண்டிதர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த மொழியை விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். ஸோ அரசியல் விடுதலை, மொழி விடுதலை, சமூக விடுதலை